I greet you all in the precious name of our Lord Jesus Christ. ஸோ இன்றைக்கும் நமக்கு காட் கொடுத்த ப்ராமிஸ் வேர்ஸ் என்னன்னு பார்ப்போமா. இட்ஸ் இன் ஐசாயா சாப்டர் 58 verse 11. ஏசாயா 58ஆம் அதிகாரம் 11வது வசனம். The Lord will guide you always. He will satisfy your needs in a sun-scorched land and will strengthen your frame. You will be like a well-watered garden, like a spring whose waters never fail. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஸோ மகா வறட்சியான காலத்தில் கூட ரொம்ப எல்லாமே ட்ரைடப்பான சுச்சுவேஷனில் கூட காடால் நடத்த முடியும், உங்களை லீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இந்த வேர்ஸ் அழகாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ மகா வறட்சியான காலம் அப்படின்னா பைபிளில் ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. எலைஜா அப்படின்ற ஒரு ப்ராஃபட் இருந்தாராம். அவரோட டைமில் பார்த்திங்கன்னா அவர் இருந்த இடத்துல ரொம்பவே ஒரு வறட்சி, மழை பெய்யலையா, சாப்பாடு இல்லையா, தண்ணி இல்லையா, எல்லாருமே ரொம்ப ஒரு கஷ்டத்தில் இருந்தாங்களாம். ஸோ அந்த டைமில் அவர் இயேசு சுவாமி ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவர் அவருக்கு எப்படி சாப்பாடு கொடுத்து ஃபீட் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைபிளில் போட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் கிங்ஸில் பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரேவன்ஸ், ஒரு காகம் அவருக்கு பிரெட் அண்ட் மீட் கொண்டு அது காலையிலே நைட்டும் அவருக்கு அது கொடுத்துச்சான். ஃபார் வாட்டர் ஹீ ட்ராங்க் வாட்டர் ஃப்ரம் த ப்ரூக். இந்த ப்ரூக்கில் உள்ள தண்ணி அவருக்கு காட் கொடுத்தாராம். ஸோ ஈவன் இந்த டஃபஸ்ட் வறட்சியான காலத்துலேயும் அவர் ஒரு காகத்தை அனுப்பி அவருக்கு தேவையான சாப்பாடு தண்ணி எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்து போசிச்சாராம். சூன் அந்த ப்ரூக்கில் தண்ணியெல்லாம் ட்ரை அப் ஆன உடனே தண்ணி இல்லையே ஆண்டவரேன்னு கேட்கும்போது ஆண்டவர் உடனே ஜாரேபாத் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போக சொன்னாராம். நீ இந்த விதவை கிட்ட போய் நீ சாப்பாடு கேளு, அவள் உனக்கு கொடுப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சாராம். அது ஈவன் சின் ஹாவ் எனி திங் டு ஃபீட், அவளுக்கு இருந்த ஒரு குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கே அவளுக்கு எதுவுமே இல்லையா. ஸோ இருந்த அந்த மாவுலையும் அந்த எண்ணெயை வச்சும் அவள் எலைஜாக்ஸ் ஃபுட்டை கொடுத்தாலாம். அண்ட் சூன் என்ன மிராக்கிள் அங்கே நடந்தது அப்படின்னா அந்த விடோக்கும் சரி அவளோட பிள்ளைக்கும் சரி எலைஜாக்கும் சரி அந்த சாப்பாடு பண்ணக்கூடிய அந்த மாவும் எண்ணெயும் காலியாகவே இல்லையா. இட் ஜஸ்ட் ஓவர்ஃப்ளோட். பை திஸ் வே காட் மிராக்குலஸ்லி அண்ட் அமேசிங்லி அவங்களோட நீட்ஸ் எல்லாத்தையுமே அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணாராம். ஈவன் மற்றவங்க சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் சஃபர் பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட கர்த்தரை நம்பி ஆண்டவரை நம்பி அவங்க இருக்கிற ஜனங்களை அவர் கைவிடவே இல்லை. அவர் ஏதாவது ஒரு வழியில் அதிசயமாக மிராக்குலாக அவங்களுக்கு ஒரு வழியை கொடுத்து அவங்களோட தேவைகளை சந்திச்சுட்டே இருக்கார். அதான் அந்த பைபிளில் சொன்ன மாதிரி வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பார். வெல் வாட்டர்டு கார்டன் மாதிரி நீங்கள் இருப்பீங்கன்னு சொல்கிறாங்க. எப்பயுமே செழிப்பாகவே இருப்பீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் எனக்கு என் சூழ்நிலையில் எப்படி ஒரு இதை நான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி வறட்சியான ஒரு டெசர்ட் மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இயேசு சுவாமி நீங்கள் நம்பி கேளுங்க. கண்டிப்பாக உங்கள் சூழ்நிலை மிராக்கிளாக ஒரு வண்டர்ஃபுல்லாக ஒரு உங்களுக்கு உங்களோட தேவைகள் சந்திக்கப்படும். ஸோ இஃப் யூ ட்ரஸ்ட் திஸ் ஜீசஸ் ப்ளீஸ் ப்ரே வித் மீ. Dear Father, I thank for this wonderful promise word, Lord. Lord, I pray for each and every viewers. சுவாமி எங்கேருந்து அவங்க அந்த வீடியோவை பார்த்தாலும் நீங்கள் அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறீங்க சுவாமி. இந்த மகா வறட்சியான காலத்தில் சுவாமி நீங்கள் அவங்களோட தேவைகளை சந்திங்க சுவாமி. லைக் எலைஜாக்கு நீங்கள் அவங்களோட தேவையெல்லாம் நீங்கள் மீட் பண்ண மாதிரி சுவாமி இவங்க என்னென்னலாம் அவங்கக்கிட்ட அவங்க ப்ரேயர் பண்ணுறாங்களோ மீட் எவ்ரி நீட்ஸ் ஃபாதர். Satisfy them, Lord. In the name of Jesus we pray. Amen.